இந்தியாவில் ஒரு சின்ன ஊரில் பிறந்த பொண்ணு ஸ்பேஸ்க்கு போய் அது ஹிஸ்ட்ரியாக மாறின ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை கேட்கும்போது உங்களுக்கு யார் நேம் ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு நாள் ஒரு கதை. இந்த மாதிரி இன்சைட்ஃபுல் ஸ்டோரிஸ் கேட்க மறக்காமல் இப்போவே ஒரு சப்ஸ்கிரைபன் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 17, 1962 ஹரியானாவில் கர்னால்னு சொல்கிற ஊரில் பிறக்கிறாங்க கல்பனா சாவ்லா. அப்போ அவங்க வானத்தை பார்த்து யோசிக்கும் போது நான் ஸ்பேஸ்க்கு போனோம், வானத்தில் பறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க சொன்னது யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் அவங்க முயற்சியை கைவிடாமல் 1982 யூஎஸில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அதை தொடர்ந்து மாஸ்டர்ஸ் பிஹெச்டின்னு எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி அவங்க நாசாலையும் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் 1997 த ஃபர்ஸ்ட் கொலம்பியா ஷட்டிலில் ட்ராவல் பண்ணுறாங்க. தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் உமன் கல்பனா சாவ்லாவும் ஆகுறாங்க. இப்போது உலகமே அவங்கள திரும்பி பார்க்குது. February 1, 2003 தி செகண்ட் மிஷன் ஆன் கொலம்பியா ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்காக போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 40. அவங்க போன ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்த ஒரு டேமேஜ்னால அந்த ஸ்பேஸ் ஷிப் ஸ்பேஸ்லேயே வெடிச்சும் செதறுது. கல்பனா சாவ்லாவும் அவங்க கூட இருந்த 6 க்ரூ மெம்பர்ஸும் ஸ்பேஸ்லேயே இருந்தும் போகிறாங்க. என்னதான் அவங்களோட லைஃப் முடிஞ்சிட்டாலும் அவங்களோட ட்ரீம்ஸ் இன்னும் முடியல. ஷி டிடன்ட் ஜஸ்ட் கோ டு த ஸ்பேஸ், ஷி மேட் millions ஆஃப் பீப்புள் டு லுக். moral ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ட்ரீம் பிக் ஈவன் இஃப் த வேர்ல்ட் லாஃப்ஸ் அட் யூ பிகாஸ் ஒன் டே தேல் டெல் யுவர் ஸ்டோரி. உங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்குன்னு சொல்லும் போது ஸ்டார்டிங்கில் எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்கள் ஹிஸ்ட்ரியும் இந்த உலகம் பேசும். உங்களில் ஒருத்தர் கல்பனா சாவ்லாவும் ஆகலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணி விடுங்க. See you in the next story.